சங்கீதாவும் விஜயும் ஒரே மேடையில அமர போறாங்க. மகனோட சிக்மா விழாவுல இதுதான் நடக்க போகுது. சங்கீதா, முதலமைச்சர் விஜய் இருவரும் சிக்மா விழாவில் பங்கேற்பது குறித்து மூத்த பத்திரிகையாளரான சேகுவரா கருத்து தெரிவிச்சிருக்காரு. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுல நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேனோ. இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் யாருடைய உதவியும் தயவும் இல்லாமல் தனித்து நின்று சர்வதேச தரத்துல சிக்மா படத்தை உருவாக்கி இருக்கிறார்னோ. இந்த இளம் டைரக்டரின் சிறப்பான செயல்பாடுகள் ஆச்சரியத்தை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜயும் அவரோட மனைவியுமான சங்கீதாவும் இணைந்து பங்கேற்றால் அது தொண்டர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் சொன்ன மாதிரி 2 பேருமே இணைந்து அந்த விழாவுக்கு வந்தா ரொம்பவே சந்தோஷமா தான் அமையும் அவங்களோட ரசிகர்களுக்கு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு கோர்ட் வழக்கு உட்பட தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றியுள்ள அரசியல் ரீதியான நெருக்கடிகளுக்கும் இந்த நிகழ்வு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலம் அவர் இன்னும் முழுமையாக வேகமாக அரசியலில் செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போ பேசப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட சமீபத்திய ஆவேசமான பேச்சுகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் அவருடைய பேச்சு தேவையற்ற சங்கடங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கி தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆதவ் அர்ஜுனா பொது மேடையில மிகவும் ஆவேசமாகவும் வன்மத்துடனும் பழி உணர்வை உமிழும் வகையிலும் பேசியிருக்கிறார். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசிய 2 முக்கிய விஷயங்கள் பெரும் அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். முதலாவதா மேடையில நான் கணக்கு வழக்க தீர்ப்பேன்னோ பேசியிருந்தாரு. 2வதா கரூர் சம்பவத்தை அரங்கேற்றியதே காவல்துறைதான் அப்படின்னு குற்றம் சாட்டியும் பேசியிருந்தாரு. இப்படி மதிக்கத்தக்க ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு கணக்க தீர்க்காம விட மாட்டேன், இதுக்கு நீங்க தான் காரணம்னு பேசுறதெல்லாம் சரியான பேச்சு இல்லைன்னு இதுக்கு சமூக வலைதளங்கள்ல பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த அரசோட கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கணும். அப்படி இருக்கும்போது காவல்துறை மீது சந்தேகம் இருந்தால் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம்னு, அதை விட்டுட்டு பொது மேடையில வன்மத்தை கக்குவது சரி கிடையாதுன்னு பலரும் கருத்து தெரிவிச்சாங்க. நீதிமன்றம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவின் மூலம் சட்டப்படி முறையிட இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்போது பொது மேடையில அவசியமற்று இப்படி முழங்குவது சரிதானா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் ஒரு முறை குறிப்பிட்டது போல எந்த அமைச்சர் எந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாவைக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே புதுவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருவதிலேயே இப்போ முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. அரசியல் அனுபவம் தேவையா, இல்லை வேலையை மட்டும் சரியாக பார்க்க வேண்டுமா என்று அவர்களுக்கு அறிவு சொல்ல யாராவது ஒருவர் கண்டிப்பாக வேண்டும் என்றே கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. இது பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.